எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இவங்களோட நேம் வந்து பவித்ரா. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் மாடல். இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஹை கிளாம் லுக் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இந்த லுக் வந்து நம்ம வந்து சங்கீத், மெஹந்தி இந்த மாதிரி ரிசப்ஷன் எதுக்கு வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் வித் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் காஸ்டியூம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. லினேஜ் லிப் பாம் அது. அண்ட் அவங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கின் வந்துட்டு சீக்ஸில் மட்டும் வெரி ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால நான் வந்து ஆர்டினரி பிராண்ட்லேருந்து ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு. அண்டு ஃபோர்ஹெட்டில் அதுக்கப்புறம் இந்த டீ ஜோன் ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டேன். என்னெல்லாம் வந்து லெஃப்ட் இருந்தோ அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணல. அண்டு நெக்குக்கும் வந்து எப்பயும் போல் கொஞ்சம் ஹைட்ரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து அண்டர் ஐஸ் கீழே வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து நான் கவர் பண்ணுறேன். இது வந்து மேக் பேலட் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அரவுண்ட் த மவுத்தும் இருக்கும்ல, அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எப்போயுமே வந்து பில்ட் பண்ணுவேன். இது வந்து எஸ்டே லாடர் ஃபவுண்டேஷன். ஒரு லைட்டர் ஷேட், ஒரு டார்க்கர் ஷேட் ரெண்டையும் வச்சு நான் வந்து அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். எப்போயுமே பேஸ் மேக்கப் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அவங்களோட ஸ்கின் டோன் கூட நம்ம மேட்ச் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஓவரால் லுக் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஆஷியாக அந்த மாதிரியெல்லாம் ஆகும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணப்போவே வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களோட அண்டர் ஐஸ் வந்து நல்லா கவர் ஆயிடுச்சு. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கன்சீலர் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணல. ரொம்ப லைட்டாக தான் எடுத்திருக்கேன். அந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐலிட்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு டார்க்கர் ஷேட் கன்சீலர் எடுத்து சும்மா ஒரு ப்ரான்சிங் லுக் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லாரா மர்சியர் செட்டிங் பவுடர் வச்சு அப்படியே அண்டர் ஐஸ் கீழே வந்து நான் செட் பண்ணுறேன். அடுத்து ஐலிட்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த பவுடர் வந்து செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபேஸஸ் கனடா காஜல். நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்மோக்கி லுக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நல்லா வந்துட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்துட்டு இந்த மேக்கப் லுக், ஐ மேக்கப் லுக் வந்து நான் வந்து பண்ணுறப்போ ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா இந்த ஸ்மோக் அவுட் லுக்கு அப்புறமா வந்து நான் பண்ண ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு அந்த ஒயின் கலர் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கு மேலே வந்து அந்த ட்ரான்சிஷனில் அப்ளை பண்ணேன். யூஸ் பண்ண பேலட் வந்து மார்ஃபி ஜாக்லின் ஹில் பேலட். அதிலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்கும். அதை வச்சு தான் வந்து இப்போ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அது பவுடர் ஐ ஷேடோ இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு கண்ணுக்கு கீழே வந்துட்டு அதே அந்த ஒயின் ஷேடை வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். 2 ஐஸ்லேயும் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு நோஸில் வந்து லைட்டாக வந்து கான்ட்ரிங் வந்து பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வார்ம் லுக் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு டார்க்கர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஒரு ப்ரான்சி லுக் வேணும்ன்ட்டு. இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு டார்க்கர் ஷேட் பவுடர், அதுவுமே வந்து மேக் தான். ஸோ அதை வச்சு கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து ஜா லைன்ஸ்லலாம் வந்து ஒரு டெஃபினேஷனுக்காக லைட்டாக வந்து அப்ளை பண்ணுறேன். அண்டு இந்த மஸ்காரா வந்துட்டு ஃப்ரம் மார்ஸ் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்களோட ஐஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஐலாஷ் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ஹூடா பியூட்டியிலேருந்து இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்துட்டு பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹேர் ஸ்டைல் மாதிரி ஒரு ஓப்பன் கேர்ள்ஸ் தான் அது. ஸோ அதை வந்து பண்ணுறேன். ஹேர் ஸ்டைலாக முடிச்சுட்டு எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்.